புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று நீதிமொழிகள் 14:1 என்ற அதிகாரத்தில் வேத பகுதியில் இப்படியாய் சொல்லியுள்ளது. பெண்களாகிய நாம் மண்பாண்டத்துக்கு சமமாயிருக்கிறோம். மண்பாண்டம் போட்டால் எப்படி உடைந்து சிதைந்து விடுகிறதோ அப்படியாய் நம் புத்தியில்லாத நடந்து கொள்ளும் காரியங்களிலே இப்படியாக சிதைந்து போகிற மண்பாண்டமாக நாம் வாழ்கிறோம் என்று 1 கொரிந்தியர் அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். அப்படியாய் நாம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். ஆவியானவரே, ஜீவனுள்ள பரம தந்தையே, என்னை உருவாக்கினவரே, எனக்கு வேண்டிய புத்தியும் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து நான் நிதானமாய் உம்மிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியவதியாய் மாற்றும். என் சுய இச்சையின்படியோ என் நினைவுகளின்படியோ நாம் நடந்து கொள்ளாதபடி இதோ எனக்கு வேண்டிய தகுந்த ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே என்று அவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் தகுந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து பொறுமையும் சமாதானத்தையும் அருளி நம்மையும் நம் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அப்படியாய் அவரிடத்திலிருந்து நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.